இந்திய அரசியல் சாசனம் ரத்து செய்யப்பட்டுவிடும், விற்பனை செய்யப்பட்டுவிடும் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். காங்கிரஸ் நட்சத்திர பேச்சாளருக்கு அறிவுறுத்த மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். நடந்து முடிந்த 5 கட்ட வாக்குப்பதிவுகளும் நாட்டில் மோடி ஆட்சியை உறுதி செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பாஜக ஆட்சியில் மிகப்பெரிய நிலக்கரி ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதானி பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. வறுமை ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 5 லட்சம் குடும்பங்களை மேம்படுத்தும் தாயுமானவர் திட்டம். கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் உள்ளிட்ட உதவிகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை. கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவல் ஜூன் 5 வரை நீட்டிப்பு. மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இரண்டு நாள் போலீஸ் காவலில் காவல்துறையினர் தன்னை துன்புறுத்தவில்லை. நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் தகவல். என் மகள் மீது சவுக்கு சங்கர் அபாண்டமாக பழி சுமத்தியுள்ளார். படம் வாங்கிக் கொண்டு அவதூறு பரப்புகிறார். ஸ்ரீமதியின் தாயார் செல்வி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். சென்னை பழைய சட்டக்கல்லூரி வளாகத்தில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்க புதிய கட்டடம். உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் அடிக்கல் நாட்டினார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக R மகாதேவனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SV கங்கா பூர்வாலா 23ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ளதால் பொறுப்பு நீதிபதி நியமனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை புகழ்ந்ததை வரவேற்கிறேன். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அரசியல் ரீதியாக ராகுல் காந்தியை செல்லூர் ராஜு ஆதரித்திருக்க மாட்டார். அதிமுக MLA ராஜன் செல்லப்பா விளக்கம். காங்கிரஸ் MP ராகுல் காந்தியை புகழ்ந்து பதிவிட்டதை நீக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என பதிவிட்டிருந்த நிலையில் திடீரென நீக்கம். பாலியல் புகாரில் கைதான கலாஷேத்ரா முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை வாதம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீம் 2வது நாளாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர். வங்கி பரிவர்த்தனை உள்ளிட்ட ஆவணங்களோடு ஆஜரான சலீமிடம் அதிகாரிகள் விசாரணை. அருப்புக்கோட்டையில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் 65 சவரன் நகை, 90,000 ரூபாய் கொள்ளை. மர்ம நபர்கள் கைவரிசை, போலீசார் விசாரணை. வரும் கல்வியாண்டில் மாணவர்கள் சேராத 15 பொறியியல் கல்லூரிகளில் அட்மிஷன் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழையும் 21 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 24ஆம் தேதி காலைக்குள் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மத்திய வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு. ராஜஸ்தானில் பாலைவன மணலில் பொரிந்த அப்பளம். ராணுவ வீரர் வெளியிட்ட வீடியோ வைரல்.
ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றில் இன்று நடைபெறும் எலிமினேட்டரில் ராஜஸ்தான் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி.